பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதம் ஏப்ரல் மாதத்திலே நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இந்த புதிய மாதத்தை காண செய்த அவருடைய தயவுகளுக்காய், எண்ணற்ற கிருபைகளுக்காய், கடந்த 3 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து நம்மை ஆதரித்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கென்று சொல்லி வைத்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் தியானித்து, இந்த மாதம் முழுவதிலும் அந்த வார்த்தையை நாம் தியானித்து அனுதினமும் ஜெபித்து அதை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலே நாம் கடந்து வரப்போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே 17-18 வசனங்களை நாம் வாசிப்பதற்கு முன்பதாக, இது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின ஒரு விண்ணப்பத்தின் ஒரு சங்கீதம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன். ஆமேன். பாருங்க, சொல்லப்பட்டதான வார்த்தைகள். ஒரு அத்திமரம் துளிர் விடாமல் போனால் அதனுடைய பலன் என்ன? ஒரு திராட்சை செடி பழத்தை கொடாமல் போனால் அதனுடைய பலன் என்ன? ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனால் அதனுடைய பலன் என்ன? வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனால் அதனுடைய பலன் என்ன? ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாய், அதனால் வருகிற லாபம் என்ன? தொழுவத்திலே தொழுவம் இல்லாத, மாடுகள் இல்லாத தொழுவம் எப்படி வெறுமையானது? அப்படிப்பட்ட தொழுவத்திலே மாடுகளே இல்லாமல் போனாலும், எனக்குள்ளாக எப்படிப்பட்ட குறைவுகள் வந்தாலும், அந்த குறைவுகள் என்னை தேவனிடத்திலிருந்து அசைத்து போடுவதில்லை. ஒரு நல்ல ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு விண்ணப்பம். அப்படிப்பட்ட குறைவுகள் என்னை தேவனிடத்திலிருந்து வருத்தம் செய்வது இல்லை. அப்படிப்பட்ட குறைவுகள் என்னில் விசுவாச குறைச்சலை உண்டாக்குவது இல்லை என்று சொல்லி அவர் தேவ சமூகத்திலே பாடி விண்ணப்பிக்கிற ஒரு காரியம். வைராக்கியமாய் நான் என் தேவனாகிய கர்த்தரின் நடத்துதலுக்குள், கர்த்தர் என்னை எப்படி நடத்துகிறாரோ அந்த நடத்துதலுக்குள்ளாக நான் வாழ விரும்புகிறேன். இந்த குறைவுகள் என்னை அசைப்பதில்லை, இந்த குறைவுகள் என்னை வருத்துவதில்லை, இந்த குறைவுகள் எனக்கு அவரிடத்திலிருந்து விசுவாசத்தை ஒருபோதும் குறைச்சலை உண்டாக்குவதில்லை என்று சொல்லி அவர் தீர்மானமாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தீர்மானம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? ஏதாகிலும் ஒரு குறைவுகள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய காரியங்களை, நம்முடைய சிக்ஷைகளை, நம்முடைய வார்த்தைகளை அனுபவமாய் நம்ம என்ன செய்கிறோம்? குறைவுபட்டு கொண்டே இருப்பதை புலம்பி தீர்க்கிறோம். அநேக மனிதரிடத்துல புலம்புகிறோம். யாரையாகிலும் நீங்கள் நலமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நம்ம விசாரிச்சிட்டோன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, எங்கே நல்லா இருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, நலமாய் இருக்கிறேன் என்று கேட்கும் பொழுது கூட திரும்பவுமாய் நலமாய் இருக்கிறேன் என்று கூட சொல்லுவதற்கு தயங்குகின்ற ஒரு காலகட்ட நிலை. ஆனால் இவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? எந்த குறைச்சலும், எப்படிப்பட்ட குறைச்சலும், ஒரு ஆட்டு மந்தைகள் அதனுடைய பலனை கொடுக்க வேண்டும், தொழுவத்திலே மாடுகள் இருக்க வேண்டும், திராட்சை தன்னுடைய பழத்தை உண்டாக்க வேண்டும், அத்திமரம் துளிர் விட்டு அது மரமாய் தழைக்க வேண்டும். இது எல்லாம் பலனற்று போனாலும், எனக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய காரியங்கள், ஆசீர்வாதங்கள் எனக்கு தடையாக இருந்தாலும், என் வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படிப்பட்ட ஒரு பூரண விசுவாசம் அவருக்குள்ளா இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது மாத்திரமல்ல, நெகேமியா 8:10 நாம் வாசிக்கிற பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் விசாரப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வேத பாரகனாகிய எஸ்ரா என்ன செய்கிறார்? கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்க பீடத்தில் நின்று கொடுக்கிறார். ஜனங்களுக்கு ஆராதித்து அந்த பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கித்த போது ஜனங்கள் அதற்கு ஆமேன் என்று சொல்லி அதை அப்படியே தன்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு முகங்குப்புற விழுந்து குனிந்து தாழ
கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் இருதயங்கள் உடைக்கப்பட்டு ஜனங்கள் அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பிரசவத்தை கேட்டு அழுது கொண்டிருக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், வேத பாரகனாகிய எஸ்ரா சொல்லுகிறார், நீங்க விசாரப்பட ஒன்றுமில்லை, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொல்லி ஜனங்களுக்கு அவர் எடுத்து சத்தியத்தை உணர்த்துகிறார். அது மாத்திரம் இல்லை, சகரியா 9:9 நம்ம வாசிச்சோன்னா, சீயோன் குமாரத்தியே நீ மிகவும் களிகூறு, மிகவும் சந்தோஷப்படு, எருசலேம் குமாரத்தியே நீ கெம்பீரி, உன்னுடைய அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை நீ எப்படி என்ன செய், கெம்பீரி என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சகரியா 10:7 நம்ம வாசிக்கிற பொழுது, அவர்கள் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய இருதயம், சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் அல்லது நம்முடைய உறுதி நிலைப்பாடுகள் எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் பலன் தருகிற போது மாத்திரமல்ல, பலனற்ற நேரங்களிலும், அது ஒன்றுக்கும் உதவாது என்று தெரிந்த நிலையிலும், அல்லது நமக்கு இது சகாயமில்லை என்று தெரிந்த நிலையிலும், நம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற தவறுகிற ஒரு நிலையிலும் நாம் கர்த்தருக்குள்ளாக குறைவுகளை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் வாழுகிறோமா என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் மனம் திருந்தி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்களிடத்துல பலனாயிருக்கும். சந்தோஷம், அமெரிக்கை, நம்பிக்கை, ஆர்ப்பரிப்பு, இது எல்லாம் தான் நமக்கு பலன் என்று சொல்லி இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த வசனம், அது மாத்திரம் இல்லை, மிகவும் பிடித்தமான வசனம் கூட. யாரையாகிலும் பிலிப்பியர் 4:4 எடுத்து வாசிங்கன்னு சொன்னா, வேதத்தை திறந்து பார்க்காமலே வாசிக்கக்கூடிய அனைவருடைய விசுவாசமான வார்த்தையானது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இதுதான் சரியான ஒரு விஷயம். நம்ம எதை கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதலாவது நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, நம்முடைய தேவைகளாக இருக்கலாம், நாம் விரும்புகிற காரியமாக இருக்கலாம், நாம் நினைத்திருக்கிற ஆவலான சில திட்டங்களாக இருக்கலாம், அது எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை எங்கே சொல்லணும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். இன்றைக்கு நிறைய மக்களிடத்துல என்ன இல்லை அப்படின்னா, கவலை அதிகமாக இருக்கிறது. கவலைப்படக்கூடாது என்று சொல்லி நமக்கு வேதம் தெளிவாக எச்சரிக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் குறித்து கவலை, எல்லாவற்றையும் குறித்து சிந்தனை, அதையே யோசிப்பது, அதையே காலையில் பேசுவது, மதியம் பேசுவது, இரவு பேசுவது, திரும்பி மறுநாளிலும் அதை பற்றியே யோசிப்பது. நம்ம கவலைப்படுவதனால ஒரு முழத்தை நீட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு வேதம் அழகாய் தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்க, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறவராய் அவர் இருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே நாம் செலுத்துகிற துதி, ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், ஜெபிக்க மாட்டார்கள், ஜெபிப்பார்கள், வேண்டுதல் செய்ய மாட்டார்கள். யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆனால் நாம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம், நம்மளை சார்ந்தவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருப்போம், நம்மளை சூழ்ந்து இருக்கிற மனிதர்கள் இடத்துல அல்லது சுற்றமும் நட்பும் இருக்கிற ஜனங்கள் இடத்துல தெரியப்படுத்திட்டு இருப்போம். தெரியப்படுத்த வேண்டிய ஒரு இடம் அது தேவனுடைய சமூகம். தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சொல்லியிருக்கிறார். உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நாம் யார், நம்முடைய தேவை என்ன, நமக்கு என்ன தேவை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். ஆயினும் கூட
தேவனிடத்திலே நாம் தெரியப்படுத்தாதபடிக்கு இன்றைக்கு மனிதர்களிடத்திலே தெரியப்படுத்துகிறோம். என்னுடைய கவலை பிறருக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். என் கஷ்டத்தை யாராவது பங்கெடுத்துக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறோம். அல்லது என் கவலையை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நம்மளாவே ஒரு கிரியேஷன் உண்டு பண்ணிக்கிறோம். ஆனால் வேத வசனம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், முதலாவது நமக்குள்ளாக இருக்கிற உலக கவலைகள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்னதெல்லாம் இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேட வேண்டியவர் யார்? சொல்ல வேண்டிய இடம் எது? எது நம்முடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரங்களோட ஜெபத்தோட கூட ஏறெடுக்கப்பட வேண்டிய இடம் எது என்று சொல்லி விசுவாசிகளாகிய நாம், தேவனை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம் அநேக வேளைகளிலே இந்த வேத வசனத்தின்படி நடப்பது இல்லை. என் கவலை மற்றவருக்கு தெரிந்தே ஆக வேண்டும், என் கவலையினால மற்றவர்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும், என் அழுகையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனிதர்களிடத்துல சமரசத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அல்லது மனிதர்களிடத்துல நாம் சமாதானத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நாம் தெரியப்படுத்த வேண்டிய இடத்தை சரியாய் ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படி தெரியப்படுத்த வேண்டும், யாருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழல்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்குள் நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னை தேவன் ஆளுகை செய்கிறார், என் கிரியைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு சமாதானத்தை தேவன் தந்து கொண்டிருக்கிறார், நான் எப்படி நடக்க வேண்டும், எந்த பாதையில் நடக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி கர்த்தரையே நாம் சார்ந்து இருப்போம் என்று சொன்னால் அணுதினமும் அது எப்படிப்பட்ட குறைவாய் இருக்கலாம், மாடுகள் இல்லாத தொழுவம் எப்படி வெறுமையாய் இருந்தாலும் நான் அதை குறித்து கலங்குவது இல்லை. என் ஆட்டு மந்தைகள் அது பலனற்று போனாலும், அதனுடைய பலனை தராமல் போனாலும் அந்த கவலைகள் என்னை நெருக்குவது இல்லை. திராட்சை தோட்டத்திலே பழங்கள் அற்று போனாலும், அது ஒன்றுக்கும் உதவாமல் போனாலும், தானியத்திலே விளைவிக்கிற விளைச்சல் ஒன்றுமில்லாமல் போனாலும் இந்த குறைவுகள் என்னை அசைப்பதில்லை. தேவனுடைய விசுவாசத்திலிருந்து கர்த்தருக்குள்ளாக நான் இருக்கிற அந்த சமாதானத்திலும் சந்தோஷத்திலிருந்தும் இது என்னை விலக்குவதில்லை. இந்த உலக கிரியைகளோ, உலக மாயைகளோ, அல்லது உலக தேவைகளோ, பொருளாதார காரியங்களோ ஒருபோதும் தேவனை விட்டு என்னை பிரிப்பது இல்லை என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் நாம் நிறைவாய் வாழ கற்றுக்கொள்ளுகிறோமோ, கர்த்தருக்குள்ளாக நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாய் வாழ கற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்த மாதம் மாத்திரமில்லை, அந்த நாட்கள் மாத்திரமில்லை, அந்த வருஷங்கள் மாத்திரமில்லை, நம்முடைய ஆயுசின் பூரணங்கள் முழுவதும் நாம் எதிலும் குறைவுபடாதவர்களாய், தேவனையே அண்டிக் கொள்ளுகிறவர்களாய், தேவனிடத்திலே நாம் சமாதானத்தை பெறுகிறவர்களாய், தேவனுடைய ஆளுகையினாலே நாம் நிறைவை காண்பவர்களாய் வாழ முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. உங்களை ஒவ்வொருவரையும் இயேசுவின் உன்னதமான நாமத்தினாலே நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.